வித்யாரண்ய சுவாமிகள் பாஷ்யத்தை எழுதி எப்படி வேதாந்த பாஷ்யம் பகவத்பாதால் எழுதினது நமக்கு சித்தாந்த நிர்ணயத்துல உபயோகப்படுறதோ அது மாதிரி இந்த வேத பாஷ்யங்களும் வேதத்தினுடைய அபிப்பிராயம் எப்படி இந்த கர்ம காண்டம்ங்கிறது சரியான வழியில போகும். அப்படி அந்த வேத பாஷ்யங்களை விரிவா அலசி ஆராய்ச்சி பண்ணிருக்க. அதான் இப்ப சுருக்கமா சொல்ல வேண்டிய விஷயம். அலசி ஆராய்ச்சி பண்ணிருக்க. சில பேர் அலசி பார்க்கிறா, தான் நினைக்கிற அபிப்பிராயம் இந்த வேதத்திலேருந்து கிடைக்கும். அவ ஒரு அபிப்பிராயத்தை தீர்மானத்துக்கு அவ வந்துடுறா. இந்த வேதம் வழியா வந்தா என்ன நம்பிக்கையான விஷயம் வேதங்கிறது, கௌரவமான விஷயம் வேதங்கிறது. அதனால வேதத்திலேயே சொல்லி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமான்னு பல பேர் அப்பப்போ முயற்சி பண்ணிருக்க. அவளுடைய அபிப்பிராயத்தை வேதத்துங்கிற பேர்ல புகுத்தலாமாங்கிறதுக்கு அந்த புகுத்தர முயற்சி இல்லாததுக்கு பதில் சொல்ற மாதிரி வித்யாரண்ய சுவாமி பாஷ்யம் நல்லா அமைஞ்சிருக்கு. அந்த பாஷ்யத்தை வேதிக் ஹையர் ஸ்டடீஸ ப்ரமோட் பண்ணணும், ப்ரொடெக்ட் பண்ணணும்ங்கிறதுக்காகத்தான் ஒரு அவளுடைய பெரியவாருடைய சஷ்டியந்த பூர்த்தி சந்தர்ப்பத்துல ஆரம்பிச்ச அந்த பிரதானமான முயற்சி அவ்வப்பொழுது நல்ல பலன்களை கொடுத்துருந்தது. ஒரு 60ஸ்ல ஒரு 40 பேருக்கு மேல தயாரான அப்புறம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா 3 மாமாங்கத்துக்கு அப்புறமா பகீரத பிரயத்னம் 20 பேருக்கு மேல 25 பேர் அப்படி பல வேதத்தை படிச்சவாலும் தயாராகி பூர்த்தி பண்ணி அதுல இருந்து சில பேர் தொடர்ந்தும் அந்த பாஷ்யத்தை பிரச்சாரம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு சில பேர் அதுக்கு முன் வந்து அதையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக அது சொல்ல ரேஷியோங்கிறது மனுஷியானாம் சஹஸ்ரேஷு கஷ்டித் எத சித்தையே எதாவது சித்தானாம் கஷ்டின்மாம் வேத்தி தத்வதா தபஸ்வித்யோதிகோ யோகி ஞானித்யோதி மதோதிகாரா தஸ்மாத் யோகி பவார்ஜுனா அப்படின்னு அவரே மொத்தமா நிறைய பேர் தயார் பண்ணாதான் அதுல இத்தனை பேர் மேற்கொண்டு தொடர்ச்சியா வருவாங்கிறத அவரே கனெக்ட் பண்ணிட்டார். அதனால நம்ம 5 பேர் வேணும்னா 50 பேர் தயார் பண்ணணும். அதுல இந்த வேதிக் ஹையர் ஸ்டடீஸ்ங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் நம்ம ஆரம்பிச்சது. ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர.